ஸோ ஹே கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஸ்டே குட் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். ஸோ லெட் சி இதில் வந்து உங்களோட பர்சனோட சேனலில் மெசேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் சி வாட் ஆர் த மெசேஜஸ் தே வாண்ட் டு சே டு யூ. நான் பிஃபோராகவே வந்து நான் லைக் மெசேஜஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன். எனிவே லெட் சி லைக் என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, I think I have got a lot of cards, I guess. So the first messages, before the first messages, okay, pakla. So you are my soulmate. I want to make things right. Can you be with me forever? Yes. I have moved on. Okay. Wow. I tried. I tried. You didn't. I tried you. You didn't. Okay. Will you marry me? Can we try again? You make me feel better. I miss you now. Nice. We have been through so much together, good times, bad times, fight and breakups. I shared all my secret only with you. I just do that only for you. Now you blame me. Okay. I love you. That's nice. I believe in true love. I'm in my spiritual journey. The person is saying that அவங்க ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கேன்னு. You are my life journey. Nice. Journeys be like very heavy. I think சில பேர் வந்து இந்த பர்சனை ட்ராவல் டைமில் ஏதாவது மீட் பண்ணியிருக்கீங்களா? அந்த பர்சனை ட்ராவல் பண்ணும்போது காலேஜ் டேஸ்லனாலும் சரி, ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், எனி பிளேசஸ். நீங்கள் வெக்கேஷன் போகிறப்ப கூட இந்த பர்சனை வந்து நீங்கள் மீட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ we can see like ரெஸ்ட் ஆஃப் த கார்ட்ஸுமே நான் வச்சுருக்கேன். லைக் தட்ஸ் கைண்ட் ஆஃப் டின் ஃப்ளேம் மெசேஜஸ் மாதிரி ஒரு கார்ட்ஸ் அது. ஐ ஹோப் ஸோ யூ ஹாவ் ஆல்ரெடி சீன் திஸ் கார்ட்ஸ், ரைட்? Let's see the message பார்க்கலாம். So the first message, our union is alive right now within our hearts. There is not any communication properly. Love conquers fear. Loving you is the deepest joy I know. Messages, a new chapter begins. Nice. You are my world. I found you. You are my world. I found you. Okay. You are my world. I found you. And the last messages. It's perfect because you are real. Beautiful. Beautiful messages.
ஸோ லெட் சி உங்களோட பர்சனோட எனர்ஜிஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். லைக் என்ன மாதிரி எனர்ஜிஸாக இருக்குது அப்படின்னு. ஓகே, நீ என்னோட லைஃப்பில் வரும்போது ஏதோ ஒரு நியூ சாப்டர், ஏதோ புதுசாக ஏதோ என்னோடய லைஃப்பில் ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் திருப்பி ஏதோ நடக்குதுங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். உனக்கு தெரியும், இனிஷியல் ஸ்டேஜில் உன் மேலே நான் எவ்வளோ பைத்தியமாக இருந்தேன் உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம எப்படி ஜாலியாக நம்ம பேசினோம், நம்ம ஜாலியாக எப்படி நம்ம பழகினோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட் எல்லாமே வந்து உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம இருந்தோம், எப்படி நம்ம க்ரோ பண்ணோம் இந்த ரிலேஷன்ஷிப்பை. இப்போ வந்து லைக் அந்த ஒரு லவ் எனர்ஜிஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கு. எப்பயுமே உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு புதுசாக ஏதோ ஒரு ஹோப் கிடைச்ச மாதிரி இருக்கும். புதுசாக லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு சில விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. நீ கொஞ்சம் எனக்கு எப்பயுமே லக்கியாக தான் இருந்திருக்கு. நீ என்னோடய லைஃப்பில் இருக்கிறப்பெல்லாம் எனக்கு அந்த ஒரு நான் ரொம்ப ஏதோ ஒரு லக்கியாக நான் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் நீ என்னோட அதர் ஹாஃபாக இருப்பேன்னு கூட எனக்கு தோணும். ஆனால் நான் அதை வெளியில் நான் உனக்கு சொன்னதில்லை. ஏன்னா உன்னோட எனர்ஜி அவ்வளோ ஒரு இன்டென்ஸான ஒரு எனர்ஜின்னு எனக்கு தெரியும். நான் இப்போ ஒரு பார்ட்னர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நீயும் அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் நீ டெஃபினட்டாக நீ இருந்திருக்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு பர்சனோட லைஃப்பில் எனக்கு கிடைக்கும்போது அதை எப்படி என்னால் வந்து கொண்டு போகிறது, அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி என்னால் வந்து ஒரு சக்ஸஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகிறது அப்படின்றது எனக்கு அது புரியல. கடவுள் என்னமோ நான் கேட்ட ஒரு பர்சனாக எனக்கு சீக்கிரமாக என்னோடய வாழ்க்கையில் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆனால் எனக்குள்ளே நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் அந்த அளவுக்கு அந்த ஒரு கமிட்மெண்ட் என்னால் ப்ராப்பராக என்னால் தர முடியல. எனக்கு மேரேஜ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, உன் கூட லைஃப்பை என்ஜாய் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. நானும் நீ என்னை லவ் பண்ணுற மாதிரி நானும் உன்னை லவ் பண்ண தான் செய்கிறேன். ஆனால் எங்கேயோ ஏதோ ஒன்று எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்னோட இந்த லைஃப் ஜேர்னியில் நீயும் ஒரு பார்ட்டாக இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரைட் நவ் நான் ஒரு விதமான ஒரு ஹீலிங் ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கேன். என் மனசில் நிறைய பிரச்சனை இருக்குது. என்னோடய லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது. நான் அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கிடைக்குமான்னு தான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். அதனாலே என்னமோ என்னால் உன்கிட்ட ப்ராப்பராக பேச முடிய மாட்டேங்குது. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உன் கூட இருந்தால் என்னோட நிறைய விஷயத்துக்கு எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். நிறைய எனக்கு ஒரு இந்த மாதிரி நான் இப்படி இந்த மாதிரி ஒரு மன கஷ்டத்தோடு நான் உட்காந்துருக்கப்போ உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா டெஃபினட்டாக அதுலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் என்னால் எங்கேயோ உன்கிட்ட நெருங்க முடியல. நான் உன்கிட்ட வந்து விலகி தான் போகிறேன். இது எல்லாமே நான் உன்னோட நல்லதுக்காக தான் நான் பண்ணுறேன். நீ என்னை தப்பாக நினைக்கலாம், எனக்கு தெரியும். நீ என்னை தப்பாக தான் நினைப்பேன். நான் உன்னை விட்டு விலகிறது எல்லாமே உனக்கு தப்பாக தான் தோணுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எங்கேயோ ஒரு நம்பிக்கை, நான் உன்னை விட்டு போனாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போது இந்த சிச்சுவேஷன்ஸில் நான் சில இதை விட்டு கொடுத்துட்டு தான் போகணும். சில விஷயத்தை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நான் போகணும். ஆனால் எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக எனக்காக வெயிட் பண்ணுவேன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். நான் மிஸ் பண்ணுறேன். என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாமே என்னோடய லைஃப் விஷயத்தில் நிறைய விஷயம் உனக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இனிஷியல் ஸ்டேஜில் உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணி நான் பேசும்போதே நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட வந்து ஒரு ரொம்ப வருஷம் பழகின ஒரு பர்சன் மாதிரி நான் நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் நான் யார்கிட்டையுமே அப்படி நான் பேசுனதும் கிடையாது. உனக்கு என்னோடய கேரக்டரை பற்றி நல்லா தெரியும், நான் அப்படி பேசுனதும் கிடையாது. அந்த மாதிரி நான் யார்கிட்டையும் நான் சொன்னது கூட கிடையாது. ஆனால் உங்ககிட்ட தான் நான் நிறையா பேசியிருக்கேன். ஆனால் இப்போ உங்ககிட்டே நான் நிறைய டிஸ்டன்ஸ் நான் மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு தெரியும் நான் டிஸ்டன்ஸ் நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னோடய நினைப்பில் நீ ரொம்பவே ஹெவியாக தான் இருக்க. நீ என்கிட்ட கோவப்படும் போது, நீ என்கிட்ட கோவப்பட்டு நீ என்கிட்ட பேசாமல் இருக்கும்போதெல்லாம் எனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? ஆனால் அதை நான் காட்டிக்க மாட்டேன்.
எங்கேயோ உனக்குள்ள என்னை பற்றி நீ புரிஞ்சுப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும். அதனால என்னமோ எனக்கு ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணலை. சீரியஸாக உன் கூட இருக்கும்போது நான் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சிருக்கேன். என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் உன்கிட்ட நான் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சண்டை போட்டிருக்கோம், நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி நம்ம நிறையா சண்டை போட்டிருக்கோம். ஈவன் நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்போது கூட நம்ம சண்டை போட்டிருக்கோம். பட் அகெயின் அந்த சைக்கிள் வந்து இப்போ நம்ம லவ் பண்ணாலும் திருப்பி அந்த சைக்கிளில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அகெயின் அண்ட் அகெயின் ஏதாச்சும் ஒரு சண்டை, அகெயின் அண்ட் அகெயின் உனக்கும் எனக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வர மாட்டேங்குது. எனக்கு தெரியும் நீ என்னோட லைஃப் பார்ட்னராக வந்த, என்னோட லைஃப்பில் நீ ஒரு பர்சனாக நீ இருந்தேன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இந்த விஷயம் அடையிறது எல்லாமே ஒரு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் நிறைய விஷயம் நான் செய்யணும், எனக்கு நிறைய விஷயம் எனக்கு பேர்டனாக இருக்குது. என்னோடய லைஃப்பில் நான் நிறைய விஷயங்கள் நான் செய்யணும். நான் ரொம்ப பாஸ்ட் ட்ராமாஸில் நிறைய இருக்குது எனக்கு. அதுலேருந்தெல்லாம் நான் ஹீல் ஆகணும், அதுலேருந்தெல்லாம் நான் வெளியில் வரணும். அந்த விஷயத்துலேருந்துலாம் நான் செஞ்சு லைக் அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைச்சக்கப்புறம் தான் என்னால் உன்னோட விஷயத்தில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனால் அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை மேரேஜ் பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்னோட லைஃப் பார்ட்னராக தான் நான் பார்க்குறேன். நீ ரொம்ப ஒரு ஜென்யூன் பர்சனாக இருக்க. லைக் என்னோட லைஃப்பில் நான் மீட் பண்ணும்போது ஏதோ நீயும் ஒரு மாதிரி ஃபேக்காக இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ அந்த மாதிரி ஃபேக்காலாம் இல்லை. நீ ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப பியூர் ஹார்ட்டோட ஒரு பர்சனாக நீ இருந்த. அதனால தான் என்னமோ எனக்கு இப்போயும் உன் மேலே அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் உன்கிட்ட சரியாக பேசினாலும் சரி, உன்னை நான் அவாய்ட் பண்ணாலும் சரி, உன்கிட்ட நான் பேசினாலும் சரி, நீ வந்து என்னை புரிஞ்சுப்ப. டீப் இன்சைட் வந்து லைக் என்னோட கேரக்டர் என்னன்றது உனக்கு நல்லா தெரியும், நீ என்னை புரிஞ்சுப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குது உன் மேலே. ஆனால் இதெல்லாம் நான் ஒரு பக்கம் யோசிக்கும் போது எனக்குள்ள ஒரு தாட் இருக்குது. லைக் ஒருவேளை நீ என்னை புரிஞ்சுக்காம நான் எப்படி உன்கிட்ட வந்து இப்போது உன்னை நான் இக்னோர் பண்ணுறேனோ அது மாதிரி நீ என்னை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன்ற ஒரு பயம் எனக்குள்ள ரொம்பவே இருக்குது. ஆனால் எல்லாமே கடவுள் மேலே ஒரு பாரத்தை போட்டு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு தான் நான் என்னோடய லைஃப்பை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் உங்ககிட்ட நான் வேணா என்னோட லவ்வை நான் காமிச்சிக்காமல் இருக்கலாம், உன்னை நான் அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கலாம். ஆனால் என்னோடய ஹார்ட்டில் எப்போயுமே உன் மேலே வச்சுருக்க அந்த ஒரு அன்பு, உன் மேலே வச்சுருக்க அந்த ஒரு மரியாதை, உன் மேலே வச்சுருக்க அந்த ஒரு பாசம் என்றைக்குமே அது குறைய போகிறதே கிடையாது. நீ எப்போயுமே எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், நீ எப்போயுமே எனக்கு ஒரு பெஸ்ட் லவர் தான் என்னோடய லைஃப்பில். என்னோடய பெஸ்ட் பார்ட்னர் கூட தான் நீ. எனக்கு ட்ரூ லவ்வில் ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. அந்த ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் ட்ரூ லவ் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு உன்னோட ஜென்யூனான ஒரு விஷயம் தான், நீ ரொம்ப ஜென்யூனாக உன்னை நீ கேரி பண்ணிக்கிற விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப உண்மையான ஒரு பர்சனாக நீ இருக்க. நானும் உனக்கு உண்மையாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனால் எங்கேயோ எனக்கு சில பிரச்சனை இருக்குன்ற ஒரே ஒரு ரீசன்னால தான் என்னால் சரியாக உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல. என்னால் சரியாக அதை ஓப்பனாக பண்ணி சொல்ல முடியாது. இனிஷியல் ஸ்டேஜில் நான் அஸ் அ ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போது நமக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நமக்குள்ளே ஒரு பாண்டிங், நம்மளை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ நம்ம நிறையா வருஷம் நம்மளுக்கு ஒருத்தர் நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இத்தனை மாதம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், இத்தனை வருஷம் நம்மளை பற்றி நம்ம 2 பேருமே தெரிஞ்சிருக்கோம். இப்போது என்னால் என்னமோ தெரியல, என்னால் உங்ககிட்ட ஒரு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியல. என்னோடய லைஃப்பில் இதுதான் பிரச்சனை, இதுதான் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு என்னால் உங்ககிட்ட கேட்க முடியல. எங்கே நீ என்னை தப்பாக எடுத்துருவியோ, நீ என்னை தப்பாக நினச்சிருவியோ, இவன் இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீ திங்க் பண்ணிடுவேன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால என்னமோ நான் எதையுமே நான் உங்ககிட்ட காமிச்சிக்க மாட்டேங்கிறேன், எதையுமே நான் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேங்கிறேன். ஆனால் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் என்ன தான் உன்னை இக்னோர் பண்ணாலும் சரி, நான் என்ன தான் உன்னை அவாய்ட் பண்ணாலும் சரி, என்னை விட்டுட்டு நீ என்றைக்குமே போகாத. நான் மூவ் ஆன் பண்ணுற மாதிரி நான் சீன் போட்டாலும் என்னை விட்டுட்டு நீ எங்கேயுமே போகாத. என் கூட நீ எப்போயுமே ட்ராவல் பண்ணு, என் கூட எப்போயுமே இரு. நான் உன்னை மேரேஜ் பண்ணணுன்ற தாட்டில் தான் நான் இருக்கேன். உன்னை நான் மேரேஜ் பண்ணணும். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன அகெயின்ஸ்ட் பண்ணாலும் சரி, உன்னோட ஃபேமிலி அகெயின்ஸ்ட் பண்ணாலும் சரி, எப்படியாவது அவங்களை புரிய வச்சு உன்னை தான் நான் மேரேஜ் பண்ணணுன்ற தாட் எல்லாமே எனக்கு இருக்குது. நான் உன்னை ஏமாற்ற நான் செய்யலை, உன்னோட ஃபீலிங்ஸில் நான் விளையாடணும்னு எனக்கு தோணலை. ஆனால் எனக்கு ஒரு சில டைம் வேணும், என்னோட சில மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் வெளியில் வரதுக்கும் சரி, என்னோடய லைஃப்க்கு சில விஷயங்கள் நான் வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் வந்து சிக்கியிருக்கேன்.
ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீ எனக்காக டைம் கொடுப்பியா? எனக்காக நீ வெயிட் பண்ணுவியா? எனக்கு தெரியும் நம்ம 2 பேருமே ஒரு ரைட் ஏஜில் இருக்கோம், மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ரைட் ஏஜில் இருக்கோம். அந்த ஒரு பயம் தான் எனக்கு இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட கமிட்மெண்ட்டுன்னு நான் சொல்லிவிட்டு உன்னை என்னால் மேரேஜ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா என்னால் உன்னோட வாழ்க்கை போயிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் நானே வந்து ஸ்டெப் பேக் ஆகிக்கிறேன். அதனால தான் நானே வந்து உங்ககிட்ட இன்வால்வ் ஆகாமல் நான் ஸ்டெப் பேக் ஆகிக்கிறேன். எவ்வளோ நாள் நான் அழுதுருக்கேன் அவனை நினச்சி. நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் நான் அதை செய்யாமல் போயிட்டேன் அப்படின்னா அது ஒரு பெரிய பாவம் மாதிரி ஆகிடும்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. அதுக்கு நான் உனக்கு ஒரு கமிட்மெண்ட் சொல்லாமல் நான் உனக்கிட்ட கொஞ்சம் விலகி இருந்தேன் அப்படின்னா உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணுவ. எனக்காக நீ வெயிட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுதான் நான் என் கடவுள் மேலே நான் அந்த ஒரு பாரத்தை நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீ எனக்காக வெயிட் பண்ண உனக்கு தோணலை, நான் ஒரு போரிங் பர்சனாக நான் இருக்கேன் அப்படின்னா நீ வேறு யாராவது ஒரு பர்சன், உனக்குன்னு ஒரு ஜென்யூனான ஒரு பர்சன் கண்டிப்பாக கிடப்பாங்க. நீ எப்படி ஜென்யூனாக இருக்கியோ அதே மாதிரி ஒரு ஜென்யூனான பர்சன் உனக்கு கிடப்பாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஸோ எது என்னவோ நான் கடவுள்கிட்ட தான் அதை நான் விட்டுட்டேன். இருந்தாலும் என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியல. எனக்காக நீ வெயிட் பண்ணுவியா? என்ன நீ உண்மையாகவே நம்புறியா? என்ன நீ உண்மையாக லவ் பண்ணுறியா? எனக்காக நீ வெயிட் பண்ணுவியா? நீ மேரேஜ் பண்ணுவியா? நான் எல்லாமே எனக்கு கொஸ்டினாக நான் வச்சுருக்கேன். அது எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு அழுக தான் வருது. என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, என்னால் சொல்ல முடியல. புரிஞ்சுப்பன்னு நம்புகிறேன். புரிஞ்சுக்கோ. very intense energy, very intense energy. somewhat இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எடுக்கும்போது இந்த பர்சன் வந்து லைக் அவங்க உள்ளுக்குள்ளேயே அவங்க அழுகுறாங்க, ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன்றாங்க இந்த பர்சன். லைக் எப்படி சொன்னால் மனசுக்குள்ளேயே குலுங்கி அழுதா எப்படி இருக்கும் ஒரு பர்சனாக. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இருக்குது. வெளியில் ஷோ பண்ண மாட்டேன்றாங்க. ரொம்ப டிட்டாச்சாக இருக்காங்க இந்த பர்சன். ரொம்ப ஒரு கோல்டாக ஆக்ட் பண்ணுறாங்க. லைக் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாத மாதிரி இந்த பர்சன் வந்து காமிச்சிக்கிறாங்க. பட் இந்த பர்சனோட மனசுக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய ஒரு அழுக்குறலே இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இந்த பர்சனோட சைட்லேருந்து. very sad energy by the way, very sad energy. So guys, let's see like ஒரே ஒரு மெசேஜஸ் நம்ம பார்க்கலாம் by using the tarot cards as well. like என்ன ஒரு மெசேஜஸ் வருது இந்த பர்சனோட சைடில் இருந்து அப்படின்னா லைக் ஓவரால் பார்க்கலாம் இந்த பர்சனோட எனர்ஜிஸை பேஸ் பண்ணி. ஓகே, okay, so I'm just getting these 2 cards, Nine of Swords and the Devil. See the card, like how beautiful it was. Like bottom of the deck we have 7 of Cups. Okay, so it doesn't matter for me. ஸோ நீங்கள் மைட் பி அந்த 7 of Cups ஓட எனர்ஜிஸ் மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கலாம். இந்த பர்சனுக்கு ஏதோ நிறையா லைக் எப்படி சொல்கிறதுனா லைக் இந்த பர்சனுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த பர்சன் வேறு யார்கிட்டயோ டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி கேசஸே கிடையாதுங்க. ஓகே, ஸோ ஆக்சுவல் பிக்சர் இந்த பர்சன் வந்து உங்கள் மேலே அந்த ஒரு அப்சஸ் எனர்ஜியில் தான் இருக்காங்க. அந்த ஒரு டெவில் அண்ட் அப்சஷனோட எனர்ஜிஸ் யூ கேன் see that. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கார்டு இஸ் பி லைக் 9 of Swords. இதுதான் உண்மையான முகம் அந்த பர்சனுக்கு. ஓகே, அந்த ஒரு நைட் டைமில் அந்த மாதிரி ஒரு யோசிக்கிறது, எக்ஸாக்டாக அந்த ஒரு சோகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜிஸ், அந்த ஒரு அழுகிறக்கூடிய அந்த ஒரு எனர்ஜிஸ், டெஃபினட்டாக இந்த பர்சனோட எனர்ஜிஸ் இப்படி தான் இருக்குது. வெரி லோ. எக்ஸாக்ட்லி லைக் இதில் கார்ட்ஸில் எப்படி வந்துச்சோ அந்த ஒரு சேனல் மெசேஜில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி எக்ஸாக்ட்லி த வெரி லோ எனர்ஜி ஒரு பர்சன் இஸ் கேரிங். ஓகே, ஆனால் வெளியில் வந்து ஒரு டீமான் மாதிரி வந்து காமிச்சிக்கலாம். லைக் ரொம்ப ஒரு ரிஜிடான பர்சன், எதுவுமே கண்டுக்காத மாதிரி, எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாத மாதிரி இந்த பர்சன் காமிச்சிக்கலாம். பட் லிட்ரலி திஸ் பர்சன் வந்து ஒரு கிரைங் பேபி தான், அழுதுட்டு தான் இருக்காங்க இந்த பர்சன். ஓகே, தே ஆர் மிஸ்ஸிங் சம்வாட் அந்த ஒரு நைட் டைம்ஸில் இந்த பர்சனோட தாட் ப்ராசஸ் நீங்கள் ரொம்ப ஹெவியாக இருக்கீங்க. மைட் பி நீங்கள் உங்களோட பர்சன் வந்து கும்பராசியாக இருக்க சில பேருக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் யா லைக் மகர ராசி, கும்பராசி அண்ட் கன்னிராசியாக இருக்கக்கூடிய சான்சஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் இல்லைனா ஏரிஸ், டியூ, சாஜிட்டேரியஸாக இருக்க நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்குது. லைக் மேஷ ராசி அண்ட் லைக் துலாம் ராசி அண்ட் as well as I don't know why I'm saying this. Libra energies is there. Then Libra energies is there. With the Nine of Swords, the Libra energies is also there. Okay, so Gemini, Libra, Aquarius, like Midhun Rasi, Tulam Rasi and adhe mari like
யா ஜெமினி அக்வாரியஸோட ராசி நான் சொல்லிட்டேன் இல்லையா, அக்வாரியஸோட எனர்ஜிஸ் இருக்குது, கும்பராசியோட எனர்ஜிஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். அண்ட் அதே மாதிரி வந்து ஏரிஸ் லியோ லைக் சிம்மராசியோட எனர்ஜிஸ் இருக்குது, தனுஷ் ராசியோட எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த எனர்ஜிஸ் லைக் வெரி ஹெவி. அண்ட் இந்த பர்சன் வந்து எதர் வாட்டர் சைனா இருந்தாலும் சரி, வாட்டர் சைனா இல்லைனாலும் சரி, இந்த பர்சனோட சைடில் வந்து அந்த எமோஷன்ஸ் ரொம்பவே இருக்குது, அந்த ஒரு வாட்டரோட எமோஷன்ஸ் ரொம்பவே இருக்குது. நீங்கள் மேபி வந்து வாட்டர் சைனாக கூட இருக்கலாம், சில பேர் வாட்டர் ஏர் இல்லைனா ஃபயரோட எனர்ஜிஸாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ மோர் ப்ராப்ளி இந்த பர்சனை பார்க்கும்போது இந்த பர்சன் வந்து இந்த மாதிரி லைக் எதுவுமே கண்டுக்காத மாதிரி இந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணலாம். பட் இந்த பர்சனோட ஐஸ் எல்லாமே உங்கள் மேலே தான் இருக்குது. இதில் அந்த டெவலோட எனர்ஜியாக இருந்தாலும் லைக் அந்த ஐஸ்க்கு கீழே ஒரு ட்ராப் மாதிரி தான். ஸோ இந்த பர்சன் அழுக தான் செய்கிறாங்க, பட் இருந்தாலும் வெளியில் வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கிறது இல்லை இந்த பர்சன். ஓகே, வித் ரேன் ஆஃப் சோர்ட்ஸ் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை. ரொம்ப இந்த பர்சனோட மைண்ட் தாட் ப்ராசஸில் நிறைய விஷயம் இருக்குது இந்த பர்சனோட ஹெட்டில். லைக் ஒரு பசில் மாதிரி, ஒரு அங்கங்கே ஒரு பசில் மாதிரி இந்த பர்சனோட மைண்ட் செட்டில் நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கு. ஐ திங்க் அவங்க லைஃப்லேயுமே சில ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபேமிலி சைடாக இருக்கலாம், அவங்களோட கரியர் பாத்வேவாக இருக்கலாம், எதுனாலுமே. ஸோ இந்த பர்சனுக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை, இந்த பர்சனுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் இல்லை. இந்த பர்சன் வந்து எங்கேயோ வந்து எப்படின்னா லைக் ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இந்த பர்சனோட சைட்லேருந்து இருக்குது. ஹாப்பியாகவே இல்லை இந்த பர்சன் வந்து ஹாப்பியாகவே இல்லை, ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. இந்த எனர்ஜி எடுக்கும்போது எனக்கு அப்படியே அந்த ஒரு க்ரைங்கோட எனர்ஜி, அந்த ஒரு அழுகிற ஒரு எனர்ஜி வருது. ஆனாலும் கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குது. நிஜமான அந்த பர்சன் அந்த ஒரு டிட்டாச் எனர்ஜியில் இருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே அழுகுறாங்க, நல்லா குளிங் இந்த பர்சன் உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே அழுதுக்கிறாங்க. ஆனால் வெளியில் ஷோ பண்ண மாட்டேங்கிறாங்க. நல்லா அந்த எப்படி சொன்னால் அந்த எப்படி சொன்னால் லைக் உண்மையான தன்னோட முகத்தை வந்து ஷோ பண்ணுறத வந்து அந்த ஃபீலிங்ஸை வந்து ஷோ பண்ணாமல் ஹைட் பண்ணுறதுல பெரிய ஒரு பர்சனாக இருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு ப்ரோ லெவலில் இருக்க ஒரு பர்சனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதாக இருந்தாலும் அழுதுட்டா ஐ திங்க் அந்த ஒரு பாரம் குறைஞ்சிரும். அழுதுட்டா அட்லீஸ்ட் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ லைக் அதை இந்த பர்சன் பண்ண மாட்டேன்றாங்க. அப்படியே உள்ளக்குள்ளேயே வச்சு அப்படியே டம்ப் பண்ணி இந்த பர்சன் ஓவர் திங்கிங்கில் இருக்காங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் யுவர் பர்சன் சேனல் ஆஃப் மெசேஜஸ் கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யா, ஸோ கைஸ் லைக் உங்களுக்கு இது போல் ஏதாச்சும் ஒரு சேனல் மெசேஜஸ் இந்த மாதிரி லைக் சேனல் மெசேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ இது போல் இன்னும் நிறையா ரீடிங்ஸ் நான் உங்களுக்கு டெஃபினட்டாக அப்லோட் நான் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு இது போல் ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்டட் டாபிக்ஸ் வந்து ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் டூ கமெண்ட் ஆன் மை யூடியூப். ஓகே, ஸோ என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி லைக் நீங்கள் கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் ரீடிங்ஸ் டெஃபினட்டாக நான் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் எடுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூ கேன் டூ ரீச் அவுட் ஆன் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க் டேரக்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எனக்கு நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்குற அந்த லைக் உங்களோட மெசேஜ்க்கு நான் வித்தின் டேவே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அண்ட் வித்தின் டேவே நான் உங்களுக்கு வந்து லைக் ரீப்ளே எல்லாமே நான் கொடுத்துருவேன். அண்ட் உங்களோட ரீடிங்ஸுமே நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் உங்களுக்கு இது போல் ஏதாச்சும் ஒரு ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கணும், மல்டிபிள் தமிழ் டாரோ ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் தமிழ் டாரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் இது போல் வந்து லைக் நிறையா ரீடிங்ஸ் இருக்குது. ட்வின் ஃப்ளேம், சோல்மேட், டிசம்பர் மந்த் ஜூடியாக் சைனில் வந்து நிறைய ரீடிங்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஸோ எல்லாமே டைம்லெஸ் ரீடிங்கிறனால உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் எப்போ நீங்கள் பார்த்தாலுமே அது மூலிமா உங்களுக்கு ஒரு அலர்ட், ஒரு மெசேஜ் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். ஓகே, ஸோ கைஸ் ப்ளீஸ் செக் வித் தட் அஸ் வெல். ஸோ நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல் 143 ஃபேமிலி. ஐ ஹோப் நீங்களுமே இந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இந்த ஃபேமிலியில் நீங்களுமே ஒரு பார்ட்டாக இருப்பீங்க, இந்த ஃபேமிலியை க்ரோ பண்ணுறதுக்கு நீங்களுமே ஒரு பர்சனாக இருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாராச்சும் டாரோ பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு them. And yeah, so guys again and again I want to repeat the same thing. Please give your support. என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. அண்ட் என்னோட யூடியூப்லேயுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you on the next reading. Until that, take care. Love you all. Bye bye.